பாதங்களை பணிவோம். கர்மி அப்பா அவர்களுடைய ஆத்ம சோதனை என்ற நூலிலிருந்து 10 கட்டங்கள் என்ற கட்டுரையை, ஒரு பெரிய கட்டுரை, தொடர்ந்து 3 வாரமாக பார்க்கின்றோம். முதலிலேயே பார்த்தோம் எப்படி இன்டெலிஜென்ட் கோஷன்ட் என்கின்ற அறிவுத்திறனுக்கு ஒரு அளவீடு வைத்திருக்கின்றார்களோ, அதுபோல நாம் செய்ய வேண்டிய முக்கியமான செயல்கள் எல்லாம், நம்பிக்கைகள் எல்லாம், அவற்றை 10 கட்டங்களாக பிரித்து ஆரம்ப நிலை, தொடர்ந்து செய்யும் நிலை, இறுதியில் வெற்றி, இவற்றை அப்பா அவர்கள் இந்த நூலில், இந்த பெரிய கட்டுரை, இந்த ஆத்ம சோதனை என்ற நூலில் 100 பக்கங்கள் சொல்லுகின்ற பெரிய கட்டுரை எழுதுகின்றார். 63 இதை எடுத்துட்டு முதல்ல கோபம் என்ற இதை எடுத்துக்காட்டாக செய்கின்றார்கள். அப்புறம் பிரார்த்தனை, ஆன்மீக பிரச்சனைகள், வாழ்க்கை எப்போதுமே அரவிந்த யோகம், வாழ்வனைத்தும் யோகம் என்பதனால இரண்டிலும் வாழ்வு பிரச்சனை எல்லாத்தையுமே பிரார்த்தனைக்கு, கோபத்திற்கு முதல் சொல்லுகின்றார். பின் பிரார்த்தனையில் மௌனம் என்பது ஆன்மீக சித்தி, ஆத்ம சமர்ப்பணம், உறவு, ஜாதகம், இப்படி மரியாதை, ஆச்சரியம், திறமையின் அளவு என்று இப்படி 63 இதற்கு இதை 10 கட்டங்களாக பிடித்து அப்ப இதை சொல்லிட்டு வர்றாரு. எல்லாவற்றையும் அடைவதற்கு அப்பா சொல்றதுல அன்னை சொன்னது, பகவான் சொன்னது, நல்லெண்ணம், நம்பிக்கை, முழு முயற்சி இருந்தாக்க எல்லாவற்றையும் அடைய முடியும் என்பதை அவர் அடைய முடியும். 10பட்ட பலனை நல்லவர்கள் அனைவரும் அடைய முடியும் என்று அவர் சொல்றாரு. இது கெட்ட பழக்கம், கெட்ட குணங்கள், பொய் சொல்லுதல், இதெல்லாம் பலனை அடைய தடைகள் அப்படின்னு சொல்றாரு. அடிக்கடி இதை பார்த்ததுதான். பொய்யாமை, இந்த இதுவரைக்கும் பேசின பல கட்டுரைகள்ல அன்னையிட்ட வந்த பிறகு பொய் விளைவு கூடவே கூடாது என்று சொல்றாரு. இதுக்கு நான் ஒரு திருக்குறளை அடிக்கடி எடுத்து சொல்லுவேன். பொய்யாமை ஆற்றின் அறம்பிற செய்யாமை நன்று. நான் இங்கே பலமுறை நிறைய சொல்லியிருக்கிறேன். வள்ளுவருடைய கருத்துக்களுக்கும் அரவிந்தர் அன்னை கருத்துக்களுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கின்றது. வள்ளுவம் அரவிந்தவும் என்று ஒப்பிட்டு ஒரு ஞாயிறு நாம் பார்த்தோம். நான் மரபு யோகங்களிலிருந்து அரவிந்தர் அன்னையும் வேறுபடுவது போல வள்ளுவரும் வேறுபடுகின்றார் என்பதை பலமுறை எடுத்து சொல்லியிருக்கிறேன். செல்வத்தை, மற்ற மரபு யோகங்கள் செல்வத்தை பணம் அல்லது ஒதுக்கி வைத்திருக்கும். பகவான் அவர்கள் பணம் என்பது தெய்வீக சக்தி, அது அசுர சக்திகள் கையில் இருக்கு, அதை மீட்டெடுத்து நல்ல காரியங்களை, தெய்வீக காரியங்களுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வள்ளுவரும் அருளென்னும் அன்பின் குழவி பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. எல்லா உயிர்களுக்கும் செலுத்துகின்ற அருளை செலுத்த வேண்டும்னா அதுக்கு பொருள் தேவைன்னு எழுதுறாரு. இதே மாதிரி அரசியல்ல செய்க பொருளை சிறுநர் செருக்கருக்கும் எகதனருக்குரியது இல்லை. பணம் செய்யது எதிரிகளுடைய செருக்கை அழிப்பதற்கு அதுதான் ஒரு ஈட்டி போல என்றெல்லாம் என்பது எடுத்து காத்திருக்கின்ற. இதுபோல பொய்யாமை முக்கியம் என்று சொல்றார் அவரு. இந்த 10 கட்டங்கள் எல்லா நல்ல மனிதர் வாழ்விலும் எல்லா தகுதியும் உள்ளது நிச்சயமா நடக்கும்னு சொல்றாரு. நல்லவரின் சிறிய முயற்சி பெரிய பலன் அளிக்கும் என்பது இது அன்னை முறை. இது இந்த 10 கட்டங்கள் தடையாக இருக்கிற கெட்டதை விளக்க வேண்டும். அந்த கெட்டதை விளக்கினா அந்த நல்லதை விளக்கலாம். கெட்டதை தவிர்க்க, இந்த கெட்டதை தவிர்த்தால் பயணம் விரைவாக அமையும் என்று சொல்கின்றார்கள். இதுக்கு முதல் இதற்கு
கோபம்ங்கிற எடுத்து அதை 10 கட்டமா பிரிச்சு அதை எப்படி வெல்வது அப்படிங்கிறத சொல்றாரு. முதல்ல எடுத்துக்காட்டா அதை சொல்றாரு. ஏன்னா இதுவும் பலமுறை பேசினதுதான். கோபம் நிச்சயமாக வெல்லப்பட வேண்டிய ஒன்று. இந்த கோபத்தை வெல்வதற்குரிய 10 கட்டம் பற்றி கொண்டிருக்கின்றார்கள். சில யோகத்துல நிறைய தூரத்துக்கு போயிருந்தாலும் கூட இன்னும் யோகத்துல உச்சி சமநிலைன்னு சொல்றது, ஈக்குவாலிட்டி. இந்த ஈக்குவாலிட்டி சமநிலை, சமத்தான்னு சொல்றது, இதுல சமநிலைன்னு சொல்றது. இது யோக சமதைன்னு பகவான் சொல்லுவார், சமஸ்கிருதத்தில் சொல்றது. அதை அடைய முடியவில்லை என்பது தெரியும். அதை அடைவதற்கு அப்பா அவர்கள், பகவான் அவர்களும் எனக்கு பழைய பரிசோதனைகளை வைக்கிறார்கள் என்று தோன்றும். பர்சனலா இருந்தாலும் அது என்னுடைய வளர்ச்சி மட்டுமில்லை, எல்லாருடைய வளர்ச்சியும் இருந்தாலும் எடுத்துக்காட்டா சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய துணைவியார் அவர்கள் உடல்நலம் கொண்டிருக்கின்றார்கள். உடல்நலம் மட்டுமில்லை, மனநலம் ரெண்டும் சில ஆண்டுகளாக மறதி என்கிற இது வந்து இப்போ வரும்பொழுது கோபம் இல்லாமல் அவருடைய கவனித்துக்கிறது மிக கடினமாக இருக்கின்றது. கோபப்படாமல் அந்த அனுபவத்தில் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ இந்த கோபத்தை எப்படி எடுப்பது? கோபம் என்பதை இந்த 10 கட்டங்களிலும் ஆராய்ந்து பார்க்கலாம். மனிதன் மனநிலையை உயர்வதால் கோபம் குறைகிறதுங்கிறது உண்மை. கோபத்தை முறைக்க முயற்சி எடுப்பதுதான் நிலை உயர்கிறது. இரண்டுக்கும் பலன் உண்டு. கோபத்தின் 10 கட்டங்கள் நான் சொன்ன 63 அம்சம் சொல்லிருக்கிறதுல இவனை எடுத்துக்கிருக்காரு. எல்லாத்துலயுமே பொருந்தி வரும் அப்படின்னு சொல்றாரு. இன்றைய நம் நிலை என்ன? கோபம் வந்தால் அது வெளிப்படுவதை வைத்துக் கொள்ளும். அது கோபம் வந்தால் உடனே அதை பழைய பிறனை காட்டிடலாம். என் கோபத்தை கிளப்பாதே என்று மற்றவரிடம் சொல்கிறோம். எனக்கு கோபம் வந்தால் நான் பொல்லாதவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்றவனா இருக்கிறாங்க. இது முதல் நிலை. அதாவது கோபம் வந்தால் வந்துட்டான், இது கோபத்தை காட்டிடுவோம். அது இப்போ முதல் கட்டம். அது ஆனா இப்ப நம்ம கோபத்தை வெல்வது என்று முடிவெடுத்தாச்சு. அது மிக முக்கியம். இதையும் நான் பலமுறை உதாரணம் சொல்லிருக்கேன். விவேகானந்தரிடம் யாரோ ஒரு நியாயமான கோபம்னு சொன்னது சிரிச்சுக்கிட்டே, கோபமே நியாயம் இல்லாத பொழுது நியாயமான கோபம் என்று எப்படி இருக்க முடியும் என்று அவர் கேட்கின்றார். இல்லை, எந்த காரணமா இருந்தாலும், வாழ்க்கையில் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அங்கே கோபம் கூடாது. கோபம் பாவம் சண்டாளம் என்று சொல்லுவார்கள். அதனால அது ஒதுக்கணும். அது கோபம் வருது, கோபம் வந்தாக்க என்னால் கட்டுப்படுத்த முடியல, உடனே நான் பொல்லாதவனாகிறேன் அப்படின்னு சொல்றது முதல் நிலை. அடுத்த நிலை என்ன? அடுத்த கட்டம் கோபம் வருகிறது, வெளிப்படுகிறது, அடக்க முடியவில்லை. முதல் இதுல கோபத்தை நம்ம முதல் நிலையில கோபத்தை நியாயப்படுத்துறோம். என் கோபத்தை கலப்பாத அப்படிலாம் சொல்றோம். அடுத்த நிலையில கோபத்தை வெல்லணும்னு நினைக்கிறோம், ஆனா முடியல, அடக்க முடியல. ஆகா, கோபத்தை வெல்ல முடியலையே அப்படின்னு வருத்தப்படுறோம். இது வளர்ச்சி. இனி கோபப்படக்கூடாது என்று ஒவ்வொரு முறையும் முயற்சி முடித்து எடுக்கிறோம், ஆனா அதை தவறிடுறோம். கோபப்படக்கூடாதுங்கிற முயற்சி எடுத்தும் தவறிடுறோம். நான் சொல்ற மாதிரி என்னுடைய மனைவி குழந்தை போல இருக்கிறார்கள். மனநலமும் உடல் நலமும் ரெண்டுமே கெட்டு இருக்குது. அப்ப கோபப்பட்டுறது அறியாமை. அறியாமையில் உச்சம் அது. அவர்கிட்ட போய் நான் கோபப்படுறது. எல்லாருக்கும் என்னையும் தெரியும், என்னுடைய மனைவியும் தெரியும். அத்தனை பேர் அன்புடையவர்கள்ங்கிறதால சொன்னதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அது சொல்றேன். ஒவ்வொரு முறையும் தவறுகிறேன். இது 2வது கட்டம். 3ஆம் கட்டத்தில் கோபம் கட்டுப்படுகிறது.
ஆனா எந்த இடங்களில் நம் கோபம் நஷ்டத்தை கொடுக்குமோ அங்கு கட்டுப்படுத்த முடிகிறது. இது லாபகரம். இதே பத்தி நான் வள்ளுவர் சொல்றாரு, சென்ற இடத்து காப்பான் சினங்காப்பான், செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து தக்கிரன் காவாக்கால் எல்லாம் என்னன்னு சொல்றாரு. கோபத்தை கட்டுப்படுத்துறதுன்னா என்ன? நம்ம கோபம் யார்கிட்ட பலிக்குமோ அவங்கள்ட்ட கட்டுப்படுத்துறது உண்மையா கோபத்தை கட்டுப்படுத்துறதா அர்த்தம். ஏன்னா நம்மளை விட பெரியவங்ககிட்ட போய் கோபப்பட்டா நம்ம காரியம் கட்டுப்படும். சரிதனம் இல்லை, அதனால அங்கே இது பண்றது இந்த கோபம். அதுமாரி கோபம் நஷ்டத்தை இருக்கிற இடத்துல ஒரு வேலை செய்யற இடத்துல நம்முடைய மேலதிகாரி இருக்கிறாரு, அவர்கிட்ட கோபப்பட்டோம்னா நமக்கு ஆபத்து, நம்ம வேலைக்கே ஆபத்து வரலாம். வசதியான ஒரு தலைவர், அரசியல் தலைவர் இருக்கிறார், அவர்கிட்ட கோபப்பட்டோம்னா நமக்கு இது வரலாம், அங்கே செய்ய மாட்டோம். அந்த நஷ்டத்தை கொடுக்கும்போது அங்கு கட்டுப்படுத்துறோம். அதனால இதுவே முடியாம இருந்திருக்கு, கஷ்டப்பட்டு கோபத்தை பட்டு காரியத்தை எடுத்துக்கிட்டவங்களா இருந்திருக்காங்க. அப்படி இல்லாம நஷ்டம் வரக்கூடிய இடத்துல கோபப்படுறது மூன்றாவது நிலை. ஆனா நிறைய ஏன்னா இது மாதிரி இது இல்லாம கோபப்பட்டு நிறைய காரியங்கள்லாம் கெட்டிருக்கு. அதனால அந்த இடத்துல நம்ம வளர்றோம். இது மூன்றாம் நிலை ஞாபகம். இது உண்மையான கட்டுப்பாடு அல்ல. லாப நோக்கில் நடத்துற இது, அது கோபத்தை வென்றதாக ஆகாது. அடுத்தது, அடுத்த நிலையில் கோபம் வந்தவுடன் அதன் வேகம் குறைவதை பார்க்கிறோம். கோபம் உள்ள தோணுது, ஏன்னா முதலே முடிவு எடுத்துட்டோம், கோபத்தை வெல்வது என்ற முடிவு எடுத்து அதுல 10 கட்டம் இருக்குது. முதல் கட்டத்துலதான் கோபம் முடிவாத எடுக்காத கோபத்தை வெளிப்படுத்திய நிலை இது. அப்படி இல்லாம இங்க மூன்றாவது வரும்போது, 4வது வரும்போது, 3 தாண்டி 4 வரும்போது கோபம் வெளிப்படுகின்ற நிலைமையில இல்லை, வெளிப்படக்கூடாதுன்றதுனால கோபம் குறைவது. பாதி சமயங்களில் அப்ப அன்னை என்பர்கள் நம்ம எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணணுங்கிறது முக்கியம். சமர்ப்பணம் தான் சமர்ப்பணம், அது உச்சம் சரணாகதி இருந்தா அன்னை முறைகள்ல முக்கியமானவை, அடிப்படையானவை. அப்ப அதை சமர்ப்பணத்தை நான் அடிக்கடி இங்கே சொல்கிறேன். சமர்ப்பணம் என்ற யோக கருவியை அப்ப பூரண மெருகேற்றி நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அதனால கோபத்தை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து அதனின்று விலக முடிகிறது. இது நம்ம வளர்ச்சி, இது 4ஆம் கட்டம். ஆனா சமர்ப்பணம் அன்னை ஞாபகம் வரணும். அன்னை என்பர்கள் தான், அன்னை ஞாபகம் உடனே வராது. கோபம்ங்கிற உணர்ச்சி வைட்டல் இன்ஸ்டிங் அது வரும்போது நமக்கு வர்றதில்லை. ஆனா அன்னை ஞாபகம் வந்து சமர்ப்பணம் பண்ணதான் அது கட்டுப்படுது. ஆனா மற்ற நேரங்கள்ல நமக்கு கட்டுப்படுறதில்லை. 5ஆம் கட்டம் போக வேண்டுமானால் இன்றைய கோபத்தை அடக்க முயல்வது முழு வெற்றி தராது. இதற்கு வித்தான பழைய காரியங்கள் இருக்கும். இதுவும் திருப்பி திருப்பி அப்பா சொல்றது ஒண்ணு, கடந்த கால சமர்ப்பணம்னு சொல்லுவார். நமக்கு கோபம் வருவதற்கு இன்றைய கோபத்திற்கு அஸ்திவாரங்கள் அமைவதால் அவற்றை அகற்றாமல் என்று வெற்றி பெற முடியாது. எனவே கடந்த கால வாழ்வை சோதனை செய்து பழைய சம்பவங்களையும் அன்று கோபப்பட்டதையும் இன்று சமர்ப்பணம் செய்தால் அஸ்திவாரம் பலமிழந்து கோபத்தை விட முடியும் என்ற நிலை உண்டாகிறது. இப்போ 5 கட்டத்துக்கு வந்திருக்கோம். 5வது கட்டத்துல பழைய கடந்த கால சமர்ப்பணம் செய்து நம்ம எப்பெல்லாம் கோபப்பட்டோம், எப்போ கோபத்தை வெல்ல முடியல அப்படிங்கிறத பார்த்தோம்னா அந்த கோபத்தை வெல்ல முடிகிறது. அடுத்தது, நமக்கு கட்டுப்பட்டவரிடம் ஏற்கனவே 6வது கட்டம் கோபப்பட்டதை போலின்றி இன்று கோபத்தை முழுவதும் விளக்க முடியும். இது 6ஆம் கட்டம். நான் சொன்னேன் இல்லையா, திருவள்ளுவர் செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கிலன் காவாக்கால் என்று சொன்னார். நம்ம கோபம் யார்கிட்ட பலிக்குமோ, நான் சொன்னது என்னுடைய மனைவிட்ட நான் என் கோபத்தை காட்ட பலிக்கும், அங்கே காமிக்கிறோம். குழந்தைகள்கிட்ட காமிப்போம். நான் சொன்ன மாதிரி நம்முடைய மேலதிகாரிகளிடமோ கோபத்தை காலத்தான் நம்மளுடைய வேலைக்கே ஆபத்து வரலாம், அது செய்ய முடியாது. அதுதான் உண்மையாகவே கோபத்தை வெற்றி கொண்டதாக ஆகுங்கிறனால அங்கே செய்ய முடியுதுன்னு சொன்னா இது வளர்ந்திருக்கிறோன்னு அர்த்தம். இது 6ஆம் கட்டம். அதை விட அடுத்தது, நமக்கு கீழுள்ளவரிடம் கட்டுப்படும் கோபம். இது வளர்ச்சி.
நமக்கு சமமானவரிடம் கட்டுப்படாது. சிறியவர்கள் கோபத்தை கிளப்பினால் அது அவன் அறியாமை என்று மனம் சமாதானம் அடையும். அவன் தெரியாம பேசுறான் அப்படின்னு தோணும், சமாதானம் அடையும். சமமானவன் நண்பர், ஒரே நிலையில் இருக்கிறவர், அவரு இப்ப புரிஞ்சுக்காம இப்படி நடக்கிறாரு அப்படின்னு அவர் கோபம் வரும். அங்கேயும் ஏன்னா கோபத்தை வென்றுதான் ஆகணும், அதுல கூட சந்தேகம் இல்லை. கோபம் வந்து யோக வளர்ச்சிக்கும் வாழ்க்கை வெற்றிக்கு ரெண்டுக்குமே தடை. இதுக்கு மட்டும் இல்லை. யோக என அரவிந்த யோகம் வாழ்வனைக்கும் யோகம். சமமாக உள்ளவரிடம் இருக்காது. அதனால 7ஆம் கட்டத்துல அவங்ககிட்டையும் கட்டுப்படணும். அப்ப கோபத்தை கோபத்தை வெல்லும் பாதையில இப்ப 7 கட்டம் வந்துட்டோம். என்ன இருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமா கோபம் வலுவிழக்கும். நம்முடைய சுபாவத்துல இதுவும் பலமுறை பார்த்து அப்பா மனித சுபாவம்னு 500 பக்கம் எழுதியிருக்காரு. சுபாவத்துல உள்ள கோபம் குறைய ஆரம்பிக்கும், வலுவிழக்கும். ஒருவன் ஏமாற்றி விட்டான் என்றால் கோபம் தாங்காது. உண்மையில என்ன, நான் ஏமாந்துட்டேன் தான் உண்மை. ஏமாத்துறதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம். ஏமாத்துட்டேன் கோபப்படுறது அறியாமை. ஏமாறாம உண்மையான செய்ய வேண்டியது என்ன? நாம் ஏமாறாமல் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வதுதான். ஏமாந்து விட்டேன் என்பதை மனம் ஏற்காது, கோபம் கட்டுப்படாது. அடுத்த கட்டத்தில் அதுவும் கட்டுப்படும். இது 8வது கட்டம். ஏமாந்தாலும் கோபப்படாமல் இருக்கிறது. கோபம் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய வலுவை, நம்முடைய சுபாவத்தில் உள்ள கோபம் வலுவிழந்து கொண்டு வருகின்றது. 9ஆம் கட்டத்தில் கோபம் வெளியே வராது. நாம் கோபப்படுவதில்லை என மற்றவர் நினைப்பார்கள். பல சமயம் அது 8-10 உள்ள இருக்கும். கோபத்தை வெல்லும் முயற்சியில் ஈடுபட்டுக்கிறோம். சௌந்தர்யா அதை மறுக்கும் திறன் ஏற்படும். அதாவது எனக்கு கோபம் வருவதில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், நான் அதை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு தெரியவதில்லை என்கிறார் யுதிஷ்டர். யுதிஷ்டர்ங்கிறது பஞ்சபாண்டவர்ல தர்மபுத்திரர் என்று சொல்லப்படுகின்ற மூத்தவர். உயர் குணங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டா அவரை சொல்லுவாங்க. பேச்சில் கிட்ட இருக்கவன் பெரிய பெரிய தர்மபுத்திரரோ என்று சொல்லி கேலி செய்வான். அவரே என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்கள் எனக்கு கோபம் வருவதில்லை என்று நினைக்கிறீர்கள், நான் அதை கட்டுப்படுத்துகிறேன் என்பது உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னாராம். 9 கட்டத்துக்கு வரும்போது என்ன வந்திருக்கிறோம்? கோபம் வெளியே காணப்படுவதில்லை, அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கோம். இனி 10ஆம் கட்டத்துல கோபம் நம் செயலிலிருந்து அழிந்துவிடும். ஆனால் நம்மை சுற்றி சூட்சும தேகத்தில் இருக்கும் உடல் வலிமை குன்றிய நேரத்திலும் கனவிலும் அளவு கடந்த அட்டூழியத்திற்கு நாம் நாளாக்கப்பட்ட பொழுதும் அதற்கு திறன் ஏற்படும். ஆனால் வெளிப்பட முடியாது. கோபத்தை வென்றிருக்கிறோம், மேல வெளியில இருந்து கோபத்தை காட்டுறதில்லை, புறத்தில் வென்று விட்டோம். ஆனா சூட்சுமத்துல இருக்கணும். அது யோகத்துலதான் போக முடியும். யோகத்தாலதான் யோகாச்சாரியனாகிய கீதை ஆச்சாரியனாகிய கண்ணனுக்கு முடிவது. அது நம்மளால முடியாதது. அப்படி திருப்பி 10 கட்டத்தில் திருப்பி அப்பா சொல்லி லிஸ்ட் பண்றாரு. இருப்பது வெளிப்படும், அது கோபம். விட்டுவிட வேண்டும் என்ற உணர்வு ஏற்படும், 2ஆம் கட்டம். முக்கியமான இடத்தில் கோபம் வருவது வராது, 3ஆம் கட்டம். பல சமயம் கோபத்தை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்ய முடியும், 4ஆம் கட்டம். கடந்த கால வாழ்வை சமர்ப்பணம் செய்து கோபத்தின் அஸ்திவாரத்தை அழிக்க முடிகிறது, 5ஆம் கட்டம். சிறியவர்களிடம் கோபம் கட்டுப்படும், அதுதான் உண்மையாவே கோபம் கட்டுப்படுறது. ஏன்னா நம்ம விட பெரியவங்கிட்ட காட்டினோம்னா நம்ம காரியங்களாம் கெட்டு போகும். சமமானவர்களிடம் கோபம் கட்டுவிடும், இது 7ஆம் கட்டம். ஏமாந்து விட்டோம் என்றாலும் கோபம் கழுவதில்லை, இது 8ஆம் கட்டம். ஆழத்திலிருந்து அடிக்கடி எட்டி பார்க்கும், ஆனால் நாம் அதை அனுமதிப்பதில்லை, இது 9ஆம் கட்டம். வாழ்வை விட்டு விலகி சூட்சும உடலில் தங்கிவிடும், இது 10ஆம் கட்டம். எல்லாம் வந்து அடுத்த உச்சகட்டம் இதை கொஞ்சமா போகணும்னா தியானத்தை உயர்ந்து யோகத்தில் போய் அரவிந்தர் கூறுகின்ற யோக சமதா, சமநிலை, மௌனத்துக்கு முக்கியது.
பலமுறை இங்கேயும் சொல்லியிருக்கிறேன். அந்த வளர்ச்சியில முதல் நிலை அசஞ்சலதா அப்படின்னு சொல்லுவார், சலனமற்ற நிலைமை. அடுத்த நிலை காம்னஸ், அரவிந்தர் எழுதுறாரு. அடுத்தது ஸ்திரதா, அது வந்து கொயட்யூடு, அமைதி என்று சொல்லுகின்றார். மூணாவது சாந்தி, அமைதி. நாலாவது நிச்சல நீரவத்தான்னு சொல்லுவாரு, சலனமற்ற நீர் போன்ற நிலைமை, அது மௌனம். கடைசி சமதா, அது ஈக்குவாலிட்டி அல்லது ஈக்குவானிமிட்டி என்று சொல்லுவது. சிந்தசிஸ் ஆஃப் யோகாவில் இந்த ஈக்குவாலிட்டி பற்றி நிறைய எழுதுறாரு. இது மிகப்பெரிய உச்சநிலை, மிகப்பெரிய யோகிகளுக்கு இது வரும். விஸ்வாமித்திரரை பற்றி கேட்டிருப்பீங்க. விஸ்வாமித்திரர் துர்வாசர் கோபத்துக்கு வந்து உடனே சாபம் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. விஸ்வாமித்திரர் அப்படித்தான். ராமனுடைய குருவாகிய வசிஷ்டர் கோவப்படவே இருக்குல்ல, அதனாலதான் வசிஷ்டர் வாயால பிரம்ம ரிஷின்னு பட்டம் வாங்குறது அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த பழைய இதுல. அது உச்சநிலை. அது தியானம் போன்ற ஒரு அம்சம் திடீரென்று உயர்வதால் ஒருவர் முதற்கட்டத்திலிருந்து 5 அல்லது 6ஆம் கட்டத்திற்கு ஒரு அம்சத்தில் உயர்வதுண்டு. உயர்ந்த அம்சத்தின் சிறப்பால் அந்த கட்டம் நிரந்தரமாகவும் அடைவதுண்டு. முயற்சியால் ஓர் உயர்ந்த 2ஆம் 5ஆம் கட்டத்தை அடைவதால் இம்முயற்சியின் விளைவாக அந்த கட்டத்திற்குரிய மற்ற அம்சங்கள் உற்பத்தியாகும். எந்த அம்சத்திலும் கடைசி வரை உயரலாம், நிரந்தரமாகவும் உயரலாம். முயற்சியின் தரத்தை பொறுத்தது பலன். உயர்வது வேறு, நிரந்தரமாக உயர்வது வேறு. பாதிக்கப்படாத நிலையில் ஒன்று அல்லது சில அம்சங்களில் உயரலாம். நிரந்தரமாக நிலை நின்று தவறானவை இருக்கக்கூடாது. இது எல்லாத்துலையும் இந்த பின்னாடி சொல்ல போற அத்தனையிலையும் எப்படி முயற்சிகளை கொண்டு போகணுங்கிறத இது கட்டங்குது. அடுத்த கட்டம் முயற்சியால் வந்தால் பெரும்பாலும் நிரந்தரமாக இருக்கும். ஆனால் அடுத்த கட்டத்தில் குறைந்தபட்ச பலனை மட்டுமே தருவதாக அமையும். அதுவே அருளால் வந்தால் அதிகபட்ச பலன் தரும். இது முக்கியம். எல்லாவற்றிலும் நம்முடைய முயற்சி மனித முயற்சி. இங்கே அன்னையிட்ட அதனுடைய நோக்கமே நம்மை அருளிடம் அன்னையிடம் ஒப்பு கொடுப்பதுதா. அதனால அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அருளால் வர்றது நிலைமையா இருக்கு. இது எந்த 10 கட்டத்துல எல்லாமே அப்படித்தான். ஆனால் நிரந்தரமாக இருக்க நாம் உடனே முயன்று இல்லாத திறமைகளையும் குணங்களையும் விரைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பக்தர்கள் நிலை பல. அன்னையிடம் ஒரு பிரார்த்தனை பலித்ததும் அவர்கள் போய்விடுவது வழக்கம். இதுவும் முக்கியம். இங்கே 33 வருஷமாக அன்னை தியான மையம் நடத்திட்டு இருக்கிறோம். இங்கே நிறைய அன்பர்கள் வராங்க. அந்த அன்பர்கள் தொடர்ந்து அன்னைகிட்ட இருக்கிறவங்க நிறைய பேர், சின்ன சின்ன பலன் வந்தது அன்னையை விட்டு விலகிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அது கிடைத்தது. நான் பரவாயில்ல திருப்பி சொல்லியிருக்கேன், கோடானு கோடி பேர்ல அன்னையை தெரிந்து கொள்ளுகிறது எத்தனையோ ஜென்ம புண்ணிய பலன். ஏன்னா நீங்க பார்க்குறோம், கோயில்களுக்கு இப்போது வர வர கோயில்களின் கூட்டம் அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்கின்றது. பக்தியின் மூலமாக வெறும் வணக்கத்தின் மூலமாகவே காரியங்களை சாதிக்க வேண்டும் என்ற மனம்தான் மனிதர்களிடம் இருக்கிறதே தவிர முயன்று யோகம் செய்து உயர வேண்டும் என்ற இது இல்லை. அப்படி இல்லாம அன்னைகிட்ட வந்தவங்க சின்ன பலன் விலகிடுவாங்க. அது வேறு. அடுத்த வகையானவர்கள் அன்னையை நிரந்தரமாக ஏற்றுக்கொண்டு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்வார்கள். இதுவும் இந்த அடுத்த கட்டம் மாதிரி. அடுத்த கட்டம்னே ஒரு அப்பா கட்டம் இருக்கிறார்கள். இன்னொரு வகையானவர்கள் நான் பலனுக்காகத்தான் அன்னையிடம் வந்தேன் என்று சொல்லாதவர்கள். ஆனால் வாழ்வுக்கும் எனக்கும் அன்னை தேவை, இனி அன்னை இல்லாமல் நான் இல்லாமல் என்று சொல்லுகிறார். அன்னை இல்லாமல் நான் இல்லை அந்த சொல்ல நிலைமைக்கு போறவங்க தான் அன்னை தெரிஞ்சுதான். அன்னையை பூர்ணமாக கொடுத்தவர். இந்த 10 கட்டங்களும் அடைய என்ன செய்ய வேண்டும் என்பது பொதுவாக நாம் அறிந்ததே. அதை விளக்கமாக எழுதினால் கட்டுரை பெறுகிறது, சுருக்கமாக எழுதுன்னு சொல்றாரு. நம் எல்லா பிரச்சனைகளையும் அன்னை தீர்ப்பார் என்ற நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் அன்னையை ஏற்றுக்கொள்ளுதல்.
இந்த 10 கட்ட வளர்ச்சி விண்ணப்பத்தை மற்றதெல்லாம் அடுத்தது பார்க்க போறோம். பிரார்த்தனை ஒன்றெல்லாம். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணுங்கிறதுக்கு ஒரு 10 கட்டத்தை அப்பா சொல்றாரு. அன்னைகிட்ட வந்துட்டோம். அன்னை நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு அன்னையை ஏற்றுக்கொண்டது, அதுக்காக பலனுக்காக பிரார்த்தனை செய்தல். இரண்டாம் கட்டம் வாழ்வை புரிந்து கொண்டு பொதுவாக மற்றவர் கொண்டுள்ள நம்பிக்கைகளை விடுத்து நம்மை அன்னை முறைக்கு ஆளாக்கி கொள்ளுதல். இதுல இருக்கு. இது இப்ப சொல்ற இந்த 10 கட்டம் அன்னையை ஏற்பதற்குரிய 10 கட்டத்தை சொல்றாரு. அன்னையை இப்ப ஏற்றுக்கொண்டு முதற்கட்டம். இப்ப சொல்ற இந்த 10 அன்னையை எப்படி ஏற்றுக்கிறதுங்கிறது 10 கட்டம். முதற்கொண்டு அன்னை மேல நம்பிக்கையோட பக்தியோட அன்னையை ஏற்றுக்கொள்ளுதல், அது முதலது. அதாவது பலனுக்காக மட்டும் பிரார்த்தனையிட்ட வந்தவன் அர்த்தம். 2ஆம் கட்டம் வாழ்வை புரிந்து கொண்டு பொதுவாக மற்றவர் கொண்டுள்ள நம்பிக்கைகளை விடுத்து நம்மை அன்னை முறைக்கு ஆளாக்கி கொள்ளுதல், அதாவது அன்னையை ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிறது அடுத்த கட்டம். 3ஆம் கட்டம் 2ஆம் கட்டத்தை பூர்த்தி செய்ய ஏற்றுக்கொண்ட முறைகளையும் அன்னையின் நம்பிக்கைகளையும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளுதல். உதாரணமான எல்லாத்தையும் சவம், சாந்தி, மௌனம் இதெல்லாம் வரும். பீஸு, மௌனம், அந்த ஆன்மீக வளர்ச்சி நான் சொன்னேன் இல்லையா, காம்னஸ், குயட்யூட், பீஸ், சைலன்ஸ், ஈக்குவாலிட்டி, அதில் இந்த சாந்திலாம் அங்கே வரும். 3ஆம் கட்டம் 2ஆம் கட்டத்தை பூர்த்தி செய்தல், ஏற்றுக்கொண்ட முறைகளையும் அன்னையின் நம்பிக்கைகளையும் அதிகமாக ஏற்றுக்கொள்ளுதல். அது நிச்சயமாக முயற்சி அடைவது. சாந்தியும் மௌனமும் நிச்சயமா இருக்கும். நம்மகிட்ட சாந்தி அடிக்கடி வந்தாலே அன்னையை ஏற்றுக்கொண்டிருக்கோம்னு அர்த்தம். நம்முடைய படபடப்பு மாறி எது நடந்தாலும் ஒரு வருத்தப்படுறதோ, கஷ்டப்படுறதோ, கோவப்படுறதோ இல்லை மாறி இது சாந்தி வந்தாலே அன்னையை ஏற்றுக்கொண்டிருக்கிறது அர்த்தம். 4ஆம் கட்டம் தவறான குணங்கள் வெளிப்பட முடியாத கட்டுப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். ஞாபகம் வச்சுங்க. இப்ப இந்த 10 கட்டம்ங்கிறது அன்னையை ஏற்றுக்கொள்வதில் உள்ள 10 கட்டங்கள் வச்சுக்கிறோம். தவறான குணங்கள் வெளிப்பட முடியாத கட்டுப்பாட்டை மேற்கொள்ள வேண்டும். அதாவது தவறு இருக்கும், ஆனா வெளியில காட்டாம இருக்கிறோம். அதாவது அன்னையிட்ட வந்ததுல இது 4ஆம் கட்டம். பகவான் எழுதியவை புரியும், அதன் சாரமாக சாந்தியும் மௌனமும் நிரந்தரமாகும். நமக்கு அமைதி வந்துடும். அது அன்னையிட்ட பகவான்கிட்ட வந்தது. அன்னையிலையும் பகவானையும் ஏற்றுக்கொண்டதனுடைய 4ஆம் கட்டம். 5ஆம் கட்டம் அன்னை முறைகளை உன் நல்ல குணங்களில் முழுவதும் வெளிப்படுத்த முயலுதல். ஆத்ம சமர்ப்பணத்தை மேற்கொண்டு சாந்தி மௌனத்தை இன்னும் உயர்ந்து கொண்டு வருது. 6ஆம் கட்டம் கடந்த கால வாழ்வை சமர்ப்பணம் செய்து குறைகளையும் அவற்றின் அஸ்திவாரத்தையும் களைய வேண்டும். இந்த கடந்த கால சமர்ப்பணம்ங்கிறத ஏன்னா நம்முடைய நான் கொஞ்சம் சைக்காலஜி படிச்சிருக்கிறேன். அது நம்ம எல்லாமே நம்முடைய பிரெயின் அத்தனையும் பதிவு செய்யுது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனையும் எதுலாக நியூரான் பாத்வேஸா பதிவு செய்யுது. அது அழியறது இல்லை. அதுக்கு சைக்காலஜிஸ்ட் சொல்ற இது என்னன்னா, இதை விட சக்தி வாய்ந்த புதிய நியூரான் பாத்வேஸை உண்டாக்குங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல பழக்கங்களே உண்டாக்குறது, அப்படி செய்யணும். அதான் இது சொல்றது. கடந்த கால அதுக்கு கடந்த கால வாழ்வை சமர்ப்பணம் செய்யறதுங்கிறது அந்த பழைய பதிவுகள் செயலிழக்க செய்கின்ற ஒரு முறை. அது அடியிலிருந்து டக்குன்னு தலை தூக்கும். பதிவுல இருந்து இது வரும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு வழி அது. இது 6ஆம் கட்டம். அவற்றின் அஸ்திவாரத்தையும் களைய வேண்டும். 7ஆம் கட்டம் சமூகத்தில் உனக்குள்ள எல்லா வாய்ப்புகளையும் கண்டு அவற்றை முழுவதும் பெற முயற்சியை மேற்கொள். ஞாபகம் வச்சுங்க. இது அன்னையிட்ட வந்தது. இந்த 10 கட்டங்கள்ங்கிறது இந்த குறைகளை களையிறது, நிறைகளை பெறுற கட்டம் இல்லாம நாம அன்னையிட்ட இருக்கும்போது அன்னையை எப்படி பயன்படுத்திக்கிறதுக்கு உள்ள 10 கட்டம். சமூகத்தில் உனக்குள்ள எல்லா வாய்ப்புகளையும் கண்டு அவற்றை முழுவதும் பெற முயற்சியை மேற்கொள். மறுபடியும் இது வாழ்வனைத்தும் யோகம்ங்கிற நிலை இது அடங்குது. 8ஆம் கட்டம்
உன் மனத்தின் சிறப்பால் உனக்குள்ள எல்லா வாய்ப்புகளையும் அதேபோல் கணக்கிட்டு அவற்றை பெற முயல வேண்டும். நம்முடைய இப்போ நம்முடைய வளர்ந்துட்டே வரோம், அன்னைகிட்ட வந்துட்டோம், அதில் மனம் நிலை உயர்கின்றது. அப்போ அதை பயன்படுத்தி வளர்ச்சி அடைகிறது. தன் குடும்பம் வரையில் சுயநலமில்லாத நல்ல கிரகஸ்தன். சுயநலத்தை பரநலம் நல்லெண்ணம் இதெல்லாம் பற்றி நிறைய சொல்றாரு. பரநலம் வந்தாக்க நன்மை நலம் அது உள்ள தானாகவே அடங்கி போயிருக்குன்னு எழுதுனதை பல முறையை பார்த்துருக்குறோம். பிறருடைய நலம் வைக்கும்போது அட்லீஸ்ட் குடும்பத்துக்குள்ள நம்முடைய குழந்தைகள், மனைவி, உறவினர்கள் அவர்கிட்ட நல்ல இருக்கிறது அவரோட அடுத்த நடக்குது. 9ஆம் கட்டம், உன்னுடைய குறிக்கோளை நிர்ணயம் செய். உன் சந்தர்ப்பத்தில் உன்னால் முடிந்தவரை உயர பாடுபடு. இது நம்ம நிலவைக்கு உயர்ந்துறது அன்னைட்ட வந்ததுல. இங்கே யோகத்திற்குரிய மனநிலையுள்ள குடும்பஸ்தன், ஆனால் யோகத்தை ஏற்கல. 9ஆம் கட்டம். 10ஆம் கட்டம் 9ஆம் நிலையை மனதில் பூர்த்தி செய். இங்கே யோகம் ஆரம்பமாகிறதுன்னு அப்ப எழுதுறாரு. இது இந்த 10 கட்டங்கிறது அன்னையை ஏற்றுக்கொள்வதற்குரிய நிலைகள். இந்த 10ஆம் கட்டத்துக்கு வரும்போது யோக தகுதியை பெறுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் உயர்ச்சி அடைகின்றோம். இதுவும் அன்னைகிட்ட அவங்களுக்கு எல்லாருக்கும் உச்சகட்டத்துக்கு வர்றது. அதுக்கு மேல யோக தகுதி உள்ளவர்கள் யோகத்துக்கு போகலாம். யோக தகுதியும் சேருது. இது 10ஆம் கட்டம், அன்னையை ஏற்றுக்கொள்வதனுடைய 10ஆம் கட்டம். அது மாதிரி இப்ப இனிமே 60 விஷயத்தை பத்தி அவர் சொல்ல போறாரு. அதுல முதல்ல பிரார்த்தனையில எப்படி சாதிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல இது சொல்றாரு. 1வது 63 இது சொல்லியிருக்கிறாரு. நம்ம எல்லாத்தையும் படிக்க போறது இல்லை. இந்த பாரதத்தோட இந்த 10 கட்டங்களை முடித்துக் கொள்வோம். ஆனா இந்த நூல், இந்த ஆத்ம சோதனைங்கிற நூல் மிக முக்கியமான நூல். இதுல இருக்கிற கட்டுரைகள் விவேகம்ங்கிறத, டிஸ்கிரிமினேஷன்ங்கிற ஆங்கில பொருளை விவேகம்ங்கிறத முதற் கட்டுரை. அது மிக முக்கியமான கட்டுரை. நம்ம தியான மையத்தில் பேசியிருக்கிறோம். இந்த விவேகம்ங்கிறது ஞானம், விரிவு அறிவு திறன். அது பாகுபாடுங்கிறதா டிஸ்கிரிமினேஷன், அதுவும் முக்கியமான கட்டுரை. அப்புறம் ஜாதகத்தை பத்தி ஒரு கட்டுரை இருக்கிறாரு, பலமுறை நம்ம பார்த்துருக்கோம். இதுலேயுமே ஜாதகத்தை பத்தி சொல்ல போறாரு. அப்புறம் பாதுகாப்புங்கிறதையும் பேசியிருக்கிறோம். இதுக்கப்புறம் இந்த இருக்குது கடைசி கட்டிட ஆத்ம சோதனை கட்டுரை, பெரிய கட்டுறது. இந்த புத்தகம் காப்பி இல்லாதவங்க இங்கே இருந்தாக்க யார் வேணும்னு சொல்றீங்களோ அது நூல்கள் வாங்கி விற்பனை எல்லாமே அப்படியே நம்முடைய சேர்ந்து போகுது. அப்படி இல்லாத நல்ல ஆர்டர் கொடுத்து நான் வாங்கி தர முடியும். இப்போ பிரார்த்தனையில 10 கட்டம். முதல் கட்டம் பலனுக்காக பிரார்த்தனை செய்தல். இந்த பலன் வேணும் அப்படிங்கிறது. இதே பிரார்த்தனையும் சமர்ப்பணமும்னே ஒரு சிறிய நூல் இருக்கு, அதையும் இங்கே பேசியிருக்கிறோம். பிரார்த்தனையும் சமர்ப்பணமும் போய் அதுக்கப்புறம் சரணாகதி போக வேண்டும். சரணாகதி கொண்டது நம்ம யோகத்தை கொண்டு போகுது. அன்னைகிட்ட பலனுக்காக பிரார்த்தனை செய்யறோம், அதான் முதல் கட்டம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னேன் இல்லையா, இங்க வர்ற அன்பர்கள் சில பேர் வந்து பிரார்த்தனை செய்வாங்க, காரியம் முடிஞ்சது விலகிடுவாங்க, அன்னைகிட்ட தொடர்ந்து இருக்கிறது இல்லை. இங்க அடுத்த கட்டத்துல என்ன வந்துன்னா, பிரார்த்தனையினுடைய பலனை பார்த்த பிறகு புத்திசாலியன் என்ன செய்வாங்க, ஒரு வழியில லாபம் இருக்குன்னு சொன்னா அதை பிடிச்சுக்குவாங்க. அதான் கெட்டிக்காரத்தனம், நம்முடைய அறிவு. இப்ப இங்க அன்னையை ஏற்றுக்கொள்ளுதல். பிரார்த்தனை செய்யறோம், பிரார்த்தனையினால பலன் வருது, காரியம் நடந்திருக்குது. வேற இங்க எல்லாரும் எத்தனையோ கோயிலுக்கெல்லாம் போயிருப்பாங்க, எல்லாம் போயிருப்பாங்க, அங்கெல்லாம் நடக்காது, அன்னையிட்ட நடக்குதுன்னு சொன்னதும் அதோடு நின்று போயிடாம அன்னையை ஏற்றுக்கொள்ளுதல். இது 2ஆம் கட்டம். 2ஆம் கட்டத்தை பூர்த்தி செய்து சாந்தி மௌனம் ஓரளவு பெறுவது. இது வளர்ச்சி, யோகத்தை நோக்கிய வளர்ச்சி. இது அந்த ஆமா, சாதாரணமாக எப்போதும் சாந்தி இருக்காது, கோபம் வரும், இதெல்லாம் வரும். அப்படி இல்லாம சாந்தியும் மௌனமும் எப்பாவது சேரும். அது அக்கேஷனலா இருக்கும், அதுவே பெரிய வளர்ச்சி. அது 4வது கட்டம். இதுல என்ன, பகவான் எழுதியவற்றை பயின்று அதன் சாரத்தை பெற்று சாந்தி மௌனத்தை ஓரளவு நிலையாக பெறுதல். புத்தகங்களை எல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும். அப்ப எல்லாமே புத்தகங்களை படித்தல். அத்தனையும் அப்பா கொடுக்குறாரு.
நானும் இதை பல முறை சொல்லியிருக்கிறேன். மிக கடுமையான ஆங்கிலத்தில் பகவான் எழுதியதை எளிமைப்படுத்தி வாழ்வனைத்தும் யோகம் என்று சொல்லி அவர் சொல்லியதற்கு நம்முடைய வாழ்வில் உள்ள இங்கே வருகின்ற அன்பர்கள் பல அப்பாவை நோக்கி வந்த தொடர்பு கொண்ட பல அன்பர்களுடைய வாழ்க்கையில் உள்ள எடுத்துக்காட்டுகளோடு அப்பா விளக்கிறார். அதே பகிர்தல். அதை பெறும்போது சாந்தியும் அந்த பல பகவான் எழுதி வைத்த பயிர் அப்பா எழுத படித்தோம்னா பகவான் எழுத தத்துவங்களை படிக்கிறோம். அதை எழுதுறாரு. தத்துவங்கள் எல்லாம் லைஃப் டிவைன் தத்துவங்களே, என்னுடைய 7 உதாரணங்கள் தான் என்னுடையவை என்று அப்பா எழுதார். அதை பயிர். மௌனத்தை ஓரளவு நிலையாக பெறுதல். எந்த அளவுக்கு 5ஆம் கட்டம் சமர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதன் மூலம் சாந்தி மௌனத்தை அதிகரித்தல். இப்ப சமர்ப்பணம்ங்கிற கருவிக்கு வந்துட்டோம். அரவிந்த யோகத்தின் பூர்ண யோகத்தின் அடிப்படை கருவி சமர்ப்பணம். அதுக்கு உச்சகட்ட கருவி சரணாகதி, சரண்டர். ஆஸ்பிரேஷன், கன்சக்ரேஷன், சரண்டர். ஆஸ்பிரேஷன் ஆர்வம், கான்சக்ரேஷன் சமர்ப்பணம், சரண்டர் சரணாகதி. எந்த அளவுக்கு சமர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ள முடியுமோ அதன் மூலம் சாந்தி மௌனத்தை அதிகரித்தல். கடந்த வாழ்வை அது 5வது. 6வது கடந்த வாழ்வை சமர்ப்பணம் செய்வது. இது முக்கியம். ஏன்னா நான் முதலே சொன்னேன், சைக்காலஜி தத்துவத்தின்படி நாம் அப்போ நம்முடைய வாழ்வு கடந்த வாழ்வு அத்தனையுமே நியூரான் பாத்வேஸா நம்முடைய மூளையில் இருக்குது. அதை மாற்றி ஆகணும். அதுக்குரிய வழி அதில் மாற்ற முடியாதுன்னு சொல்றத பகவான் அன்னை அரவிந்தரை கூப்பிடும்போது நம்ம மூளைங்கிற மனம்ங்கிற நம்ம மூளையை விட்டு ஹையர் கான்சியஸ்னஸுக்கு போகிறோம். அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் சத்பிரேம் எழுதியிருக்கிறார். லைஃப் டிவைன்ல எழுதும்போது கடந்த கால வாழ்வை சமர்ப்பணம் செய்ய கடந்த காலத்தை சமர்ப்பணம் செய்யும் பொழுது நம்முடைய பழைய பதிவுகளிலிருந்து நாம் வெளியே வர்றோம். நம்ம அறியாம அடிமனத்தில் சப்கான்சியஸ் மைண்ட் என்கின்ற அடிமனத்தில் இருந்த பதிவுகள், மனத்தினுடைய பதிவுகளிலிருந்து நாம் வெளிவர்றோம். அப்ப அந்த சமர்ப்பணம் செய்யக்கூடிய இதன் பலனை வாழ்வில் வெளிப்படுத்துவது. இந்த கடந்த கால சமர்ப்பணம் வரும்போது வாழ்வுல அதன் செய்தது. 8 லட்சிய குடும்பத்தின் குடும்பஸ்தன் குடும்பம் வரை சுயநலமில்லாமல் இருப்பது. இந்த வளர்ச்சியில அன்னைகிட்ட வளர்ச்சியில பிரார்த்தனை போய் நம்ம குடும்பத்தை வரைக்கும் சுயநலம் இல்லாம இருக்கிறோம். சமூகத்தில் 9 சமூகத்தில் லட்சிய மனிதனாவது. இது யோகத்திற்குரிய தகுதி. ஆனால் யோகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. உயர்ந்த லட்சியத்தை, சமூக லட்சியம், பிறருக்கு உதவி செய்தல் அல்லது இது தொழிலில் வளர்ச்சி அடைகிறது, ஏதோ ஒரு யோகத்தை லட்சியத்தை வச்சு அந்த லட்சியத்துல ஜெயிக்கும். அது 9வது கட்டம். 10வது கட்டம் யோக வாழ்வு. யோகத்துக்கு இன்னும் போல. நான் நம்ம பலமுறை பேசியிருக்கிறோம். இப்போ அன்னையனுடைய அப்பாவுடைய 100 பேர்கள், இது பேரொழியாகும் உள்ளொளி, யோக வாழ்க்கை, யோக வாழ்க்கை விளக்கம் என்ற பல வால்யூம்கள் எல்லாவற்றிலுமே மனித அப்பா இது அப்பாவுடைய கான்ட்ரிபியூஷன் நான் சொல்லியிருக்கிறேன். அரவிந்தர் சாதாரண மனித வாழ்விலிருந்து யோகத்திற்கு அழைத்து செல்கின்றார். அதனால என்னுடைய இதுதான். அப்பா என்ன சொல்றாருன்னா, எல்லாராலும் யோகம் செய்ய முடியாது, ஆனா யோக சக்தியை அரவிந்தரும் அன்னையும் பூரக கொண்டு என்ற இந்த சுப்ராமெண்டல் சத்திய ஜீவியம்னு அப்பா எழுதுவார். சத்திய ஜீவி சக்தியை பயன்படுத்தி வாழ்வை வளவாழ்வாக வாழ்வதை யோக வாழ்க்கைன்னு சொல்றாரு. அடுத்தது யோகம், அதை ஏற்றுக்கொள்ளுதல். இது இந்த 10 கட்டம். அடுத்ததுல மௌனத்தை இடையிறத பற்றி 10 கட்டம் சொல்றாரு.
யோகத்துல மௌன சித்திங்கிறது ரொம்ப முக்கியம். இதுவும் நான் இங்கே பல முறை சொல்லியிருக்கிறேன். நான் அன்னைகிட்ட வந்த புதுசுல, அப்பாட்ட வந்த புதுசுல ஒரு ஒரு தெரியாம ஒரு பிரச்சனையில யோகம் சம்பந்தமான இதுல ஒரு ஒரு யோகி ஒருத்தரை திருக்குத்தாலத்துல சந்திக்க நேர்ந்தது. அவரை தாக்க நினைத்த ஒரு தீய சக்தியிட்ட நான் சக்தியிட்ட மாத்திட்டேன். அவர் என்னுடைய குண்டலினி சக்தியை தூண்டி விட்டார். அப்ப அதை பத்தி நான் போய் போய் பார்த்து கீழே இருந்து நான் எழுதி என்னுடைய ஒரு கடிதம் எழுதினேன். மேலே இருந்தே அப்பா எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. அவருடைய அப்பாவினுடைய அமைதி எனக்குள் இறங்கியது. அப்போ எழுதும்போது அந்த கடிதம் எனக்கு பதில் அங்கே எழுதினார். பீஸ் இஸ் டிவைன், சைலன்ஸ் இஸ் காட்னு எழுதினார். அமைதி தெய்வீகமானது, மௌனம் இறைவனே. அது எப்படி? அது நாம் மனிதன் எப்படி மனிதனா இருக்கிறோம்? பரிணாமத்துல மனிதன், விலங்குகள் முதல்ல ஜடம், உயிர்கள், உயிர் இல்லை. ஜடத்திலிருந்து உயிர், நுண்ணுயிர்கள் தோன்றின, உயிர்கள் வந்தது. உயிர்கள்ல இருந்து ஐம்புலனும், அமீபா, இது மாதிரி யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ், ஒரு செல் உயிர்கள்லாம் வந்தது, கிருமிகள் இதெல்லாம் வந்தது. அடுத்த நிலை வந்து ஐம்புலனும் ஐம்பொறியும் உள்ள பெரிய விலங்குகள். அவங்களுக்கு உயிர் இருக்குது, வாழ்க்கை இருக்குது, ஆனா மனம்ங்கிற கருவி இல்லை. பரிணாமத்துல இன்னைக்கு ஹியூமன் இதில் இப்போ உயர்ந்த நிலைமை வந்து மனம்ங்கிற அறிவு பெற்றதுதான். அந்த அறிவை வச்சு வேலை வர்றோம். ஆனா அந்த மனம்ங்கிற அறிவை வச்சு இவ்வளவு விஞ்ஞான முயற்சி இன்னைக்கு இங்கே பேசுற கனடாவில் இருக்கிற பனையப்பன் வந்து உலகம் முழுதும் அதை செய்கிறாரு. எல்லா ஊர்ல இருக்கிறவங்க இன்டர்நெட் மூலமாகவும் அவங்க செல் மூலமாகவும் இங்கே பேச்சை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது வளர்ச்சி. இது ஆனா மனம் அமைதி அடையாம இருக்கலாம். மனத்துல படபடப்பு இருக்கும். அதனால அது வரணும். அதனால அந்த வந்து மனம் அமைதி அடையணும். அது 3வது கட்டம். இயல்பாக மௌனம் வந்து முதல் கட்டம், இயல்பாக பேசுதல். அதனால பேச்சு மௌனம் சித்திங்கிறது யோக சித்தியில மிக மிக முக்கியமானது. அதுல உள்ள இதை வந்து இயல்பாக பேசுதல் முதல் நிலை. பேச்சை குறைக்க பெருமுயற்சி செய்தல். பேச்சு கட்டுப்பாடை பற்றி அப்ப நிறைய இருக்கிறாங்க. தேவைக்கு மட்டும்தான் பேசணும், தேவையில்லைன்னா பேசக்கூடாது. பேசும்போது நம்முடைய மூச்சை, நம்முடைய பிரெத், மூச்சை வீணாக்குகிறோம் என்பதும் உண்மை. அதோடு கூடவே நம்முடைய அகங்காரத்தையும் வெளிப்படுத்துகிறோம். நான் சரின்னு பேசி நம்பிக்கை வைக்கும்போது நம்முடைய அகங்காரமும் வெளிப்படுது. அதனால பேச்சை குறைக்க பெருமுயற்சி செய்தல். அப்ப இதனுடைய முயற்சினால என்ன? 3வது கட்டம் என்ன? மனம் அமைதி அடைகிறது. அவசியமானால் பேசுவது. பேச்சு தேவைன்னா பேசணும்னா பேசணும். பேச்சு தேவையில்லாமல் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். அது இன்னொரு இந்த அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். இது அருளமதத்துல எழுதியிருக்கிறத நான் படிப்பேன். மனம் சாந்தி அடைகிறது. 3ஆம் நிலையில் இருந்த பாதியே பேச்சு உள்ளது. மனம் அமைதி அடையுது. அதுக்கு மேல தேவை இருந்தா பேசுறோம் வரும். 4ஆம் கட்டத்துல மனம் சாந்தி அடைகிறது. 3ஆம் நிலையில் பாதியே பேச்சு வருகின்ற தேவைக்கு தான் வருது. 5 திருப்பி திருப்பி பேசுவது அற்று போகிறது. தேவையில்லாம திருப்பி திருப்பி பேசியிருக்கிறது இல்லாம போகுது. அப்புறம் 6ஆம் கட்டம் ஆர்வமாக பேசுவதில்லை. இதை பேசுறதுக்கு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும். அதாவது என்னன்னு சொன்னா, நம்முடைய ஈகோ பேச்சுங்கிறது நம்முடைய ஈகோ, அகந்தை வெளிப்படும் ஒரு முறை. மற்றவங்க உனக்கு தெரியாது, எனக்கு தெரியுங்கிறத நம்ம காட்டிக்கிறது அந்த அகந்தை வெளிப்படும் முறை. அது அப்படி ஆர்வமா பேசுறது பெருத்துறோம். அப்புறம் அடுத்து உச்சம், இந்த மௌனத்துக்கு போறது முக்கியமான இது என்னன்னா, மனத்தில் எண்ணங்கள் தோன்றுவதில்லை. அது தோன்றாம இருக்கணும். அது எல்லாரால முடியாதது. அதான் மௌனம். மௌன சித்திங்கிறது அதுதான், சைலன்ஸ். அந்த சைலன்ஸுக்கு போறது யோகத்தின் மூலமாக பல நேரங்களில் அடையிறது. பேச முடியாம இருக்கிறது, அது உச்சகட்டம்.
மனத்தில் எண்ணம் தோன்றுவதில்லை. 7வது கட்டம். பேச்சுக்குரல் மன அமைதியை குலைக்கிறது. பேசும்போதே பிறர் பேசினாலும் சரி, நம்ம பேசுறது போனாலும் நம்ம மன அமைதியை அது கிடைக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். 9வது கட்டம். மனதில் எண்ணம் தோன்றினால் அங்குள்ள அமைதியை குலைகிறது. இப்ப எண்ணம் தோன்றுவது மனத்தின் அமைதியை கலைக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிறது மௌன சித்திக்கு 9வது கட்டம். அப்படி புரிஞ்சுட்டாதான் வரும். மௌனமாகிறது, பேச்சில்லை. இது 10ஆம் கட்டம். மிக முக்கியமானதுல நம்ம பார்க்க வேண்டியதுல வாழ்க்கையில சுமூகம், ஹார்மனி, அது ரொம்ப முக்கியம். இந்த அன்னை இதுல 10 அன்னை சிம்பல்ல வெளிவட்டத்தில் இருக்கிற 10ல் 1 ஹார்மனிங்கிறது மிக முக்கியம். அதுக்குரிய 10 கட்டங்களை பார்ப்போம். நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும், தனிமனித வாழ்க்கையா இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கிற இடமாக இருந்தாலும் சரி, எங்கெங்கெல்லாம் சுமூகம் இருக்கிறதோ அங்க வளர்ச்சி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இந்த சுமூகம் இல்லைன்னா வளர்ச்சி போகும். அதனால ஹார்மனியை நோக்கி போவது வளர்ச்சி, ஆன்ம வளர்ச்சியும் வாழ்க்கை வளர்ச்சி இருக்கும், ஆன்ம வளர்ச்சிக்கு முக்கியம். அதுல 10 கட்டங்களை இப்ப சொல்றார். சச்சரவுகள் என்ன முடிவு எடுத்துட்டோம்? சுமூகத்தை நோக்கிய, ஹார்மனியை நோக்கிய பாதையில போறதுக்குன்னு முடிவு எடுத்துட்டோம். அப்ப சச்சரவுகள் அதிகமாக குறைந்து விடும். மீதி உள்ளது சுமூகம் மலரால் தேர்ந்து விடும். ஹார்மனிங்கிறது, குடிரோஸுங்கிற பூ சுமூகம். இது உங்களுக்கு தெரியும். அப்ப ஜீவனுள்ள மலர்கள்னு 2 வால்யூம் எழுதியிருக்கிறாங்க. அன்னை 1000 மலர்களுக்கு ஆன்மீக பெயர் கொடுத்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த ப்ராஸ்பரிட்டிங்கிற இந்த மலர். டக்குன்னு பேர் சொல்ல. மலர். அப்புறம் சம்பந்திங்கிற ரோஸ்ங்கிறது டிவைன் கான்சியஸ்னஸ். இது ரோஸ் கலர் ரோஸ் சமர்ப்பணம், சரணாகதி, அடக்கிறது. இது சாமந்திப்பூ லைஃப் எனர்ஜி. இப்படி எல்லா துளசிக்கு பக்தி, ராதையின் நிலம் சங்குப்பூ ராதையின் அன்பு, இப்படி பல எல்லாத்துக்கு பூ மலர்கள் கொடுத்துருக்குறாங்க. போகன்வில்லா பேப்பர் காகிதப்பூ பாதுகாப்பு, அதுல வெள்ளை காகிதப்பூ பூரண பாதுகாப்பு, நாகலிங்கம் சுமூகம், இப்படி எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்ப அது மாதிரி அந்த சச்சரவுகள் குடிந்ததுல சுமூகம்ங்கிற கொடிரோஸுங்கிற மலரை வச்சாக்க அந்த சச்சரவுகள் குறையும். சுமூகம் மலர், சச்சரவுகள் குறையும். அதாவது என்ன பண்றோம்? சுமூகத்தை நோக்கிய பயணத்தை நம்ம ஆரம்பிச்சிடும். ஹார்மனியை நோக்கி செய்யறோம். முதல்ல சுமூகமா இருக்கிறது முடிவு எடுத்திருக்கோம்னு அர்த்தம். அப்ப அதுக்கு தானாக குறைஞ்சு மீதி சுமூகம் மலர் வைக்கலாம். 2வது கட்டம். மற்றவர்கள் உன் கருத்தை ஏற்று அதன் அடிப்படையில் சுமூகம் ஏற்படும். நம்ம சரியான கருத்துக்களை சொன்னாலுமே எல்லாரும் ஏற்றுக்கொள்றது இல்லை, அதை மறுப்பாங்க. அவங்க எல்லாமே நான் பலமுறை ஒவ்வொரு முறை பேசும்போது சொல்றேன், எல்லா பிரச்சனைகளுமே அகந்தையின் வெளிப்பாடு தான். இது எல்லாமே ஆன்மீகத்துல வளர்ச்சியே அகந்தையிலிருந்து விடுபட்டு ஈகோ சென்ட்ரிக்கில இருந்ததை மாற்றி டிவைன் சென்ட்ரிக் அல்லது மதர் சென்ட்ரிக்கா மாத்துறது தான் இதெல்லாம். ஈகோ சென்ட்ரிக்னாக்க நம்முடைய அகந்தையை அடிப்படையாக வைத்த வாழ்வு, அதை மையமாக சென்டர் மையம். டிவைன் சென்ட்ரிக்ங்கிறது தெய்வீகத்தை அடிப்படையாக வைத்த வாழ்வு, அதுதான் தெய்வீக வாழ்வு, லைஃப் டிவைன். அதை நோக்கிய பயணம் தான் அன்னைட்ட வந்தவங்கிட்ட எல்லாம். அப்ப அந்த இது வரும். மற்றவர்கள் உன் கருத்தை ஏற்று, அந்த ஈகோலேருந்து விலகும் போது மற்றவர்கள் உன் கருத்தை ஏற்று அதன் அடிப்படையில் சுமூகம் வரும். நம்ம
அமைதியா இதை எடுத்து சொல்லும் போது அது சுமூகம் வரும். சச்சரவுகளை விளக்கும் சந்தர்ப்பங்கள் தாமே சூழலில் அமையும். சுமூகத்துக்கு சூழலே கொஞ்சம் உயர்கின்றது. அப்ப சச்சரவுகள் வராம இருக்கிறது. உன் கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது உன் நோக்கத்தை ஏற்று ஒற்றுமையை ஏற்படுத்துவார்கள். சுற்றி இருக்கிறவங்க முதல்ல நம்ம சொன்னது நம்ம நியாயமா சொல்லும் போது நியாயம்னு புரிஞ்சு ஏற்றுக்கொள்றவங்க உன் கருத்தையும் ஏற்றுக்கொண்டு உன் நோக்கம் என்ன காரணத்தினால சொல்ற, உன்னுடைய நோக்கத்துல சுயநலம் இல்லை, உனக்கு நல்லெண்ணம் இருக்குன்றத புரிஞ்சுட்டாங்கன்னா அப்ப ஒற்றுமையை ஏற்படுத்துவார்கள். அது ஒற்றுமை வந்துடுது, சுமூகம் வந்தது. ஒற்றுமை இருந்தாலே சுமூகம் வந்துடும். கருத்து வேறுபாடு இருந்தால் சண்டை வரும், குவாரல். இந்த இதையும் நான் சொல்லியிருக்கிறேன். when you quarrel, you are quarreling against the divine மதர் எழுதுறாங்க. நீ சண்டை போட்டுக்கும் போது நீ இறைவனோடு சண்டை போடுற அப்படின்னு சொல்றாங்க. நண்பர்கள், உடன் வேலை செய்பவர்களின் வேலைக்காரர்கள் சுமூகத்தை ஏற்படுத்த பாடுபடுவார்கள். இப்ப நம்ம தான் அன்னை பாதையில போயிட்டு இருக்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களும் நம்ம கருத்தை ஏற்றுக்கொண்டு சுமூகத்தை இது 5ஆம் கட்டம். அத்தனை பேரும் எல்லாரும் ஒன்னா இருந்தாதான் வீட்டில் இருக்கிற குடும்பமா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, மற்றவர்களும் இது ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், சுமூகத்தோடு இருக்கணும் ஏற்றுக்கிறதா நிற்கும். அது அதனால 5ஆம் கட்டத்தில் எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது சுமூகத்தை கொண்டு வரணும். வேலை பார்க்குற இடமா இருந்தால் அந்த அலுவலகத்திலையும் வீட்டுல குடும்பத்திலையும் நண்பர்களிடையேயும் சுமூகத்தை பாடுபடுவார்கள். 6ஆம் கட்டம், சுமூகத்தை ஏற்படுத்தும் காரியங்கள் ஏற்பட்டு அதற்கு ஒரு அமைப்பு ஏற்படும். சுமூகத்தை உண்டாக்கக்கூடிய நல்ல காரியங்கள்லாம் ஏற்பட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரே வரும்னு சொல்றாரு. 8, எல்லாத்துக்கும் காரணம், சுமூகம் குறையறதுக்கு என்ன காரணம்? நம்ம மனசுல இருக்கிற சின்ன புத்திகள், கீழ்நிலைகள் நமக்கு தெரியாது. அது நமக்கு குறை இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. இதுவும் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நமக்கு எப்ப ஞானம் வருதுன்னு சொன்னா நம்ம முதுகு நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் போது ஞானம் வருது. அத்தனை பேருக்கும் அவர்களை சுற்றி உள்ளவர்கள் குறைகள் தெரியுமே தவிர அவர்களிடம் இருக்கிற குறை தெரியாது. நமக்குள்ள இருக்கிற குறை தெரிய ஆரம்பிச்சு நம்ம இது பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த குறைகள் மறையும். அதனால ஒரு உண்டாகும். மனத்தின் சிறிய புத்தி 95% மறையும். இந்த மௌனத்தை நோக்கிய சுமூகத்தை நோக்கிய பாதையில நம்மகிட்ட இருக்கிற கீழ் இயல்புகள் மறைந்தாலே நம்மகிட்ட சுமூகம் வந்துடும். அதான் முக்கியம். 8வது கட்டத்துல பெருந்தன்மை நம்மை சுற்றி ஏற்படும். நம்மை சுற்றி பெருந்தன்மை வரும், அந்த மெக்னானிமிட்டி வரும். நம்மகிட்ட இருந்து பெருந்தன்மை மற்றவங்களுக்கு பரவும். அது அவங்களும் ஏற்றுக்கொள்வாங்க. விட்டு கொடுக்கறது, நல்லெண்ணம், இதெல்லாம் இதுல வரும். நல்லெண்ணத்தை பத்தி பல முறை பேசியிருக்கிறோம். அன்பு அமிர்தமாகி அமிர்தம் அனந்தமாகும் அழைப்புங்கிற புக்கில் என்னை சுற்றியுள்ள எனக்கு நல்லது நடக்கும் முன் என்னை சுற்றி உள்ளவர்கள் அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒன்று அப்பா எழுதுவார். எழுதிவிட்டு உடனே என்ன எழுதுவார், நீ உன்னை அதை செய்யும் போது உன்னை விலைக்கு நடக்காது, உனக்குள்ள நீ அதை அடங்கி போயிடுவேன்னு எழுதுவார். அதனால பெருந்தன்மை நம்மை சுற்றி ஏற்படும். நீ செய்யும் வேலை சுமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக அமையும். இது 9வது கட்டம். நம்ம செய்யற எல்லாமே அதுல ஹார்மனி எக்ஸாம்பிளா அமையும். நம்ம அறியாம ஒவ்வொன்றிலையும் சுமூகத்தை கொண்டு வருவோம். 10ஆம் கட்டம், பழைய சச்சரவுகள், விரோதங்கள் தலைகீழே மாறி புதிய சுமூகமாகும். எந்த சச்சரவும் இல்லாம இருந்து சுமூகம் பூர்ணமாக அமையும். இது சுமூகத்தினுடைய 10 கட்டங்கள். சச்சரவுகள் குறைவது, சுமூகம் மலர் வச்சு பிரார்த்தனை பண்றது,
மற்றவர்களிருந்து நம்ம கருத்தை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக சுமூகம் வர்றது. சச்சரவுகளை விளக்கும் சந்தர்ப்பம் தாமே சூழலில் அமைதல். உன் கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது உன் நோக்கத்தையும் ஏன் சொல்ற அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு ஒற்றுமையை ஏற்படுத்துறது. நண்பர்கள், உடன் வேலை செய்பவர்கள், வேலைக்காரர்கள் எல்லோரும் அத்தனை பேரும் சுமூகமா இருக்கணும், ஹார்மனி இருக்கணுங்கிறதுக்காக பாடுபடுறது. இது வளர்ச்சி. 5ஆம் கட்டம். காரியங்கள் சுமூகத்தை ஏற்படுத்த காரியங்கள் ஏற்பட்டு அதற்கு ஒரு ஸ்ட்ரக்சர் அமைப்பு ஏற்படுறது. 6ஆம் கட்டம். மனதில் இருக்கிற எல்லா குறைகளுக்கும் காரணம் நம்மகிட்ட அறியாம இருக்கிற சின்ன புத்தி. அந்த சின்ன புத்தி எல்லாம் சுயநல எண்ணங்கள், இதெல்லாம் அது மறையும். 95% போயிடும். பெருந்தன்மை நம்மை சுற்றி ஒரு வளையம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம சுற்றி நம்ம பெருந்தன்மை இருக்குங்கிறது தெரியும். வெறும் 8ஆம் கட்டம். நீ செய்யும் வேலை சுமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக அமையும். நீயே உதாரண புருஷன் சொல்ற மாதிரி அமைகிறது. அப்புறம் பழைய சச்சரவுகள், விரோதங்கள் எல்லாம் தலைகீழே மாறி பூர்ண சுமூகம் வர்றது. இது எல்லாம் சுமூகத்தினுடைய இது. நிறைய அடுத்த வந்து சுமூகம், வாய்ப்பு, குறைகளை எப்படி மறைக்கிறது, சந்தோஷம், தியானம், வியாபாரம் அல்லது தொழில் வளர்ச்சி, குற்ற உணர்வு, நட்பு, நம்பிக்கை, பொறுத்து கொள்ளும் தன்மை, இப்படி நிறைய எழுதுறாங்க. விசுவாசம், கட்டுப்படாத ஆசைகள், அகந்தையை விட்டு வெளில வர்றதையும் இங்க அப்பா சொல்றாங்க. இதுல நேர்மை, சந்தேகம், வலிமை, இப்படி 63 எழுதியிருக்காங்க 10 கட்டத்துல. ஒன்னே ஒண்ணு பார்த்து நம்ம முடிப்போம். அகந்தையை பற்றியது மட்டும் பார்த்துட்டு முடிப்போது. மனிதன் தன்னை பற்றி பெருமைப்படுபவன், தன் பெருமைக்காக சாதிப்பவன். இது மனித சுபாவம். எல்லாருக்கும் தான் தான் கெட்டிக்காரன், தான் தான் நல்லவன், தான் செய்யறதா ரைட்டு அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இது முதல் கட்டம். இரண்டாவது வாழ்வு வளம் பெறுகிறது, 10 மடங்கு உயர்கிறது. அதுவரை அகந்தை குறிப்பிடுவதில்லை. 3வது கட்டம். அகந்தை இல்லாத இடத்து அளவு கடந்த முன்னேற்றம், அது உள்ள இடத்தில் தோல்வி. அகந்தையை விட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சுக்கிறோம்? நான்கிற அகந்தை இருந்து செய்யும் போது முன்னேற்றம் தடைப்பட்டது. ஏன்னு சொன்னா அவங்கவுங்க அகந்தையை வலியுறுத்துறாங்க. Whole life is a clash of egos. இது சைக்காலஜி சொல்றது. அதுல யாரு பெரியவன்கிறத நிர்ணயம் செய்யறதுதான். இப்போ அதை விட்டு வந்ததுனால அங்க நம்ம அந்த ஈகோ இல்லாத இடத்துல அளவு கடந்த முன்னேற்றம் இருக்கிறது. அங்க அந்த இருந்த இடத்துல தோல்வி வருது. அகந்தை 4வது கட்டம். அகந்தை முனை வழங்கும், பெருமை கரையும். அகந்தை சிதைக்க முடியாத இடங்கள் வாழ்வில் தோன்றும். கொஞ்சம் கொஞ்சமா நான்கிறது முனை வழுங்கும், குறையாத. என்ன உண்மை என்னம்னா, எல்லாரும் ஒண்ணுங்கிறதா உண்மை. அத்தனை பேரும் பரம்பொருளின் வெளிப்பாடு, பரபிரம்மங்கிற பரம்பொருளின் வெளிப்பாடு, இறைவனின் வெளிப்பாடு அப்படிங்கிறது தெரியும். அந்த மனை மழுங்கும், பெருமை கரையும். தன்னை பத்தி இருக்கிற பெருமை, நான் பெரிய அன்னை பக்தன், நான் யோகம் செய்கிறேன், யோகம் செய்து சாதிக்கிறேன்
அன்னை என்னை ஆட்கொள்கிறாங்க, அன்னை ஆட்கொள்றாங்க, அதுக்கு நான் என்ன, நான் கருவி. இது பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த கரண்ட் லைட் எரியுது, இப்போ ஃபேன் ஓடுது, அந்த ஃபேனும் இந்த ஃபோக்கஸ் லைட்டும் அது பெருமைப்பட்டுக்க முடியுமோ? என்ன, அதுக்குள்ளே இருந்து செயல்படுறது எலக்ட்ரிசிட்டிங்கிற மின்சாரங்கிற சக்தி. அதுபோல நம்ம எல்லாரையும் இயக்குகிறது அன்னையின் ஆற்றல், யூனிவர்சல் கான்சியஸ் ஃபோர்ஸ். அது செஞ்சிட்டு இருக்குது, நம்ம இல்லை. அது புரிய ஆரம்பிக்கிற அர்த்தம். அகந்தை முனைமழுங்கும் பெருமை கரையும், அகந்தை சிதைக்க முடியாத இடங்கள் வாழ்வில் தோன்றும். 5ஆம் கட்டம், அகந்தை தன்னை வெளிப்படுத்தி அதனால் வரும் விபத்துக்கள் வரும் மற்ற இடங்களில் வாழ்வு ஒளிமயமாகும். அகந்தை கூடனா ஆபத்து வருது, அகந்தை இல்லைன்னு சொன்னா வாழ்வு ஒளிமயமாகுது. 6ஆம் கட்டத்துல அகந்தை பின்னணிக்கு போகிறது, கர்வம் முழுவதும் கரைகிறது, விட போகுது. 7ஆம் கட்டம், பரம்பரையாக வந்த அகந்தையின் பழக்கம் புரட்சி செய்கிறது. நம்ம ஜாதி அடிப்படையிலையோ அல்லது நம்மளுடைய குடும்பத்தினுடைய அடிப்படையிலையோ, நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், இந்த குடும்பத்து வாரிசு அப்படிங்கிறது வருது. அதுவும் ஆனா அது அங்கிருந்து விடுபடும் அன்னை மகம். தற்பெருமை மறையும், மனம் அகந்தையிலிருந்து 8வது கட்டம் பூர்ணமாக வெளிப்படுகிறது. என்னை பற்றிய பெருமை அது போகவே முடியாது, அது போறதுக்கு வருது. 9ஆம் கட்டம், கர்வம் தற்பெருமை கரைந்து மறையும், பரம்பரையாக வந்த அகங்காரம் விலக முனையும். இது போகுது. 10, செயலிலும் கடமையிலும் அகந்தையற்ற தோற்றம் ஏற்படும். எப்படி அது? என்ன செய்யறது நான் இல்லை, எல்லாமே இறைவனின் செயல், அவனன்றி ஓரளவும் அசையாது. இங்க உள்ள இருந்து இயக்கிறது அன்னை பராசக்தி, பரம்பொருளின் செயல் சக்தி, யூனிவர்சல் கான்சியஸ் ஃபோர்ஸ். நம்ம அத்தனை பேரும் கருவிதான். இந்த எந்த நிமிஷம் நம்மிடமிருந்து சக்தி போறதோ அப்ப நான் ஒண்ணும் இல்லை. நான் இங்கே பல முறை சொல்லியிருக்கிறேன், ஒருத்தர் இறந்து போன பிறகு அவரை அடக்கம் செய்யறேன்னு சொல்லல, பாடியை எப்ப அடக்கம் செய்ய போறாங்க, அந்த பாடியை எப்ப எரிக்க போறாங்க, உடம்பாயிடுறாரு அவர். அவரை பெரும் தலைவர் என்பதோ இதுங்கிறதெல்லாம் மறைஞ்சு போகும். அப்ப தெரிய நம்ம புரிஞ்சுக்கிறது. இந்த செயலிலும் கடமையிலும் அகந்தையற்ற தோற்றம் ஏற்படும். இது போறோம். இதோட முடிச்சு கொள்வோம். நான் சொன்ன மாதிரி இந்த 10 கட்டத்துங்களை, இந்த ஆத்ம சோதனைங்கிற இந்த புத்தகத்தை வாங்கி நண்பர்களை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது முக்கியமான கட்டுரைகள்லாம் இருக்குது. மற்ற கட்டுரைகளை முடிந்த விட்டுப்போன கட்டுரைகளை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதோட இன்னைக்கு முடிச்சுட்டோம்.